25 ஆண்டுகளாக சிறைவாசத்தில் இருந்து வரும் 7 பேரின் விடுதலைக்காக சென்னையில் தற்போது பேரணி நடைபெற்று வருகிறது. பேரணியின் நிலை குறித்தும் பேரணி பயணிக்கும் பாதை குறித்தும் தற்போது பேரணி எங்கு இருக்கிறது என்பது குறித்தும் செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், தற்போதைய நிலை என்ன? திவ்யா, தற்போது பேரணியானது முடிந்திருக்கிறது. அதாவது அந்த 4 கிலோமீட்டர் அந்த பயணம் என்பது முடிந்திருக்கிறது. அந்த மைதானத்திலிருந்து தொடங்கிய அந்த பேரணியானது தற்போது லேங்ஸ் கார்டன் சாலை அருகே நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் பேட்டி அளித்து வருகிறார்கள். பேரணி குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் பேட்டி அளித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருக்கிறார்கள். 3 டிசி, ஒரு ஜேசி ஆகிய பெரிய உயர் காவல் அதிகாரிகளும் இங்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியை தாண்டி அவர்களுக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் நிறைவேறியிருக்கிறது. அவர்களும் ஏற்கனவே பேரணியில் கலந்து கொண்டவர்களும் காவல்துறைக்கு ஒரு ஒப்புதலை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி லேங்ஸ் கார்டன் சாலை இறுதி பகுதி வரை நாங்கள் பேரணியாக வருவோம். அதற்கு பிறகு 4 பேர் மட்டும் தனியாக காரில் சென்று முதலமைச்சர் பிரிவு அலுவலகத்திலோ அல்லது யாரை அவர்கள் சொல்கிறார்களோ அந்த பிரதிநிதிகளிடம் எங்களுடைய மனுக்களை வழங்குவோம் என்ற உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அமைதியாக இந்த கூட்டம் என்பது கலைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திவ்யா, ரமேஷ், அந்த மனுவில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு? முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள்? இது தொடர்பாக நம்ம அற்புதம் அம்மாள் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் அம்மாளிடம் காலையில் நம்ம பேசினோம். ஏற்கனவே இது சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே நாங்கள் முதலமைச்சர் பிரிவு அலுவலகத்துக்கு கொடுத்து விட்டோம். இறுதியாக 2 பக்கங்களை கொண்ட அந்த தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்தே எங்களுடைய அந்த மனுவில் சாராம்சம் இருக்கும் என்று சொல்லியிருக்கார்கள். 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. பல்வேறு தரப்பு கட்சிகள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவு இருக்கிறது. 2 முறை சட்டப்பேரவை தீர்மானம் இதைதான் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே தமிழக அரசு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தியே விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த பிரதான கோரிக்கை மட்டுமே அந்த மனுவில் இருப்பதாக அற்புதம்மாள் நம்மிடம் சொன்னாங்க. இது வழக்கறிஞர்கள் குழுவும் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அந்த சிவகுமார் என்ற வழக்கறிஞர் தான் அதற்கான அந்த ஆவணங்களை தயாரித்தல் உள்ளிட்ட பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த 4 பேர் யார் என்று அதில் ஒரு வழக்கறிஞரும் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரதமமாக அரசியல் கட்சி சார்பு இல்லாமல் இந்த பேரணியும் அதை தொடர்ந்த நிகழ்வுகளும் இருக்க வேண்டும் என்பதே அற்புதம் அம்மாளுடைய பிரதான கோரிக்கையா இருக்கிறது. ஏனென்றால் அது வேற ஏதோ வகையில் சென்று தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்ற அடிப்படையில் முழுக்க 7 பேருடைய விடுதலை, எந்த அரசியல் சார்பும் கிடையாது. இந்த 2 காரணங்களை அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த கோரிக்கை மனு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டு தற்போது அந்த அற்புதம் அம்மாள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த காட்சியில் கூட நீங்கள் பார்க்க முடியும். இதனைத் தொடர்ந்து அற்புதம் அம்மாள் அந்த 4 குழுவில் இருப்பார். அவர் அந்த தலைமைச் செயலகம் சென்று பிரதிநிதிகள் அல்லது யார் அந்த முதலமைச்சர் தனிப்பிரிவிலோ அந்த மனுவை அளிக்க இருக்கிறார். ரமேஷ், சரியா 1:30 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே தொடங்கிய பேரணி தற்போது லாங்ஸ் கார்டன் சாலை அருகே 2 மணி நேரம் கழித்து பேரணி என்பது முடிவடைந்திருக்கு. ஒரு சிலர் மட்டும் தலைமைச் செயலகத்திற்கு சென்று மனு அளிக்க உள்ளனர். இந்த பேரணியில பங்கேற்ற முக்கிய நபர்கள் அந்த பேரணி கடந்து வந்த பாதையை சுருக்கமா சொல்லுங்க. அதாவது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தொடங்கிய அந்த பேரணியானது அவர்கள் நடைப்பயணமாகவே தொடர்ந்து வந்தார்கள். தெற்கு கூவம் சாலை வழியாக வந்து அந்த புதுப்பேட்டையை கடந்து லேங்ஸ் கார்டன் சாலை, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அந்த லேங்ஸ் கார்டன் சாலை மட்டுமே இருக்கிறது, அதில் கடந்து வந்தார்கள். மிகவும் மெதுவாகவே இந்த பேரணி என்பது அமைதி வழியில் முழக்கங்களை எழுப்பியவாறு, யாரையும் குற்றம் சுமத்தாமல் அந்த அடிப்படையில் அவர்கள் 7 பேர் அப்பாவிகள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே அவர்கள் முழக்கங்களாக எழுப்பி வந்தார்கள். பல்வேறு அரசியல் கலை உலகத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சியினர் என பல்வேறு அவர்களும் கூடாகவே அற்புதம் அம்மாளோட நடந்து வந்ததை பார்க்க முடிந்தது. அந்த 7 பேருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் முன்னிலைப்படுத்தியது நம்மால் பார்க்க முடியுது. மற்ற அரசியல் கட்சியின் நடத்தக்கூடிய பேரணியில் முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு பேரணியாகவே தான் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த சிறுவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாருமே அந்த பேரணியில் முன்னிலைப்படுத்தி பேனர்களை ஏந்திய வண்ணம், கோரிக்கைகளை ஏற்றிய வண்ணம் இருந்தார்கள். குறிப்பாக சற்று முன் கூட வெற்றிமாறன், இயக்குனர் வெற்றிமாறன், அமீர் உள்ளிட்ட திரைத்துறையை சார்ந்த ரமேஷ் கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்களும் இந்த பிரச்சனைக்காக ஆரம்பத்திலிருந்தே குரல் கொடுத்து வருபவர்கள் பல்வேறு தரப்பினரும் நம்மால் பார்க்க முடிகிறது. மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன், இதே போல நம்ம திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களையும் பார்க்க முடிகிறது. கொளத்தூர் மணி, விடுதலை ராஜேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைப்பினர்களும் பார்க்க முடிகிறது. அதே போல ஆலி செந்தில்நாதன், அவரும் அந்த பிரச்சனைக்காக ஆரம்பத்திலிருந்தே குரல் கொடுத்து வரக்கூடிய எழுத்தாளர் அந்த ஆலி செந்தில்நாதன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் நம்மால் பார்க்க முடிகிறது.